வாசிப்போம். Jeremiah chapter 30 verse 19 and 20. அவைகளில் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் பிள்ளைகள் முன்போடு இருப்பார்கள். அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. Hey, my God says, I am going to enlarge you. கர்த்தர் சொல்கிறார், I am going to multiply you. நான் அவர்களை வர்த்திக்க பண்ண போகிறேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்த போகிறேன், I am going to glorify them. அவர்களை மகிமைப்படுத்த போகிறேன், அவர்கள் சிறுமைப்பட்டு போவதே இல்லை. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆண்டு இங்கே மறுபடியும் அந்த வார்த்தையை கொடுப்பதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறேன். What are the things you want to share to your people, Master? You please, Master. Use me as your vessel only, Master. Tighten my tongue. அன்று நாவை கட்டி போட்டு உடைய பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்ல வேண்டுமோ அந்த வார்த்தை சொல்ல வைப்பீராக. நீ மாத்திரம் மகிமைப்படும் இயேசு என்ற நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் உலகத்திற்கு என்ன வார்த்தை கொடுத்தார்? ஏசாயா 62 வாசிங்க. ஏசாயா 62. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். தேவனுடைய பிள்ளையை இருள் ஜனங்களை மூடப் போகிறது. There will be darkness among the people. Not only that, the more darkness will be on the earth. இருள் ஜனங்களை மூடப் போகிறது, காரிருள் மூடப் போகிறது, ஆனாலும் கர்த்தர் உங்கள் மேல் உதிப்பார். God will shine on you. கர்த்தருடைய மகிமை உன் மேல் காணப்படும். You, God's glory will be seen on you. கர்த்தருடைய மகிமை கர்த்தர் மேல் காணப்பட போகிறார். தேவனுடைய பிள்ளையே, இருள் ஜனங்களை மூடப் போகிறது. So many people tell 2021 will become much better than 2020. 2020 ஆண்டை கண்டிலும் 2021 2021 ஆண்டு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்வார்கள். But my Bible says, my God told to me, this year will be more earthquake will be upon, more problems will come. இந்த ஆண்டில் இன்னும் பெரிய போராட்டங்கள் காணப்பட போகிறது தேவனுடைய பிள்ளையே. But God is going to save us. தேவன் நம்மை காப்பாற்ற போகிறார். Yes, you people, you are going to see another year with your whole family. உங்கள் குடும்பத்தோடு கூட நீங்கள் இன்னும் ஒரு ஆண்டை காண போகிறீர்கள். That will not happen in our church. ஆனால் வீட்டுப்படி சபையில் நடைபெறாது. In the name of the Lord, telling to you all, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். The people of God, your people of God, that will not come unto you all. மரணம் உங்கள் குடும்பத்தை அணுகாது. Yes, you please claim the healing. You please claim the healing. சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். Who are the people are having sickness? This is the time for you. யாரெல்லாம் சுகவீனம் சொல்லுவோ, in the name of the Lord, telling to you, my God told to me, I am going to heal the people. தேவன் சொன்னார், நான் சுகத்தை தரப்போகிறேன் என்று சொல்லி. எஸ், உன் கணவர் சுகத்தை பெறத்தான் போகிறார். உன் தேவனாகிய கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இருள் ஜனங்களை மூடப் போகிறது, காரிருள் பூமியை மூடப் போகிறது. தேவனுடைய பிள்ளையே, in the world we will see the darkness only. More suffering will be there. Corona will not stop in March. It will go up to August also, because before August there is another empire is going to come, another wave is going to come. Yes, தேவனுடைய பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் செய்கிறாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறார். First, China people only created that. But to spoil the China, to check the China, God is going to raise soon bacteria in China. God is a God of judgment. அவர் நீதியுள்ள தேவனாய் இருந்து கொடுக்கிறார். அப்பதான் கேட்ட ஆண்டவரே, இருள் ஜனங்களையும் காரில் பூமி முடினால் என்ன செய்வது ஆண்டவர் சொல்வது? கர்த்தர் சொன்னார், கர்த்தர் உன் மேல் உதிப்பார்.
The people, those who are having a good fellowship with God, they will not face any more problem in their life. எந்த ஒரு மனிதன் தேவனோடு கூட நல்ல ஐக்கியம் வைத்துக் கொண்டிருக்கிறானோ அந்த மனிதரை கர்த்தர் காக்க வல்லவராய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, in this year we are going to see so many deaths among the Christian people. கிறிஸ்துவ ஜனங்கள் மத்தியிலே அநேக மரணங்களை நாம் பார்க்க போகிறோம். Who is the Christians? The people, those who are saying themselves as Christians, saved people, anointed people, separated people, dedicated people, ரட்சிக்கப்பட்ட ஜனம், தேவனுடைய ஜனம், தேவனுக்கு இருக்கிற ஜனம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள், if they are not having fellowship with God, தேவனோடு கூட உறவில்லாமல் போய் சொன்னால், they are living for themselves, அவர்கள் தங்களுக்கு வாழ்வார்கள் சொன்னால், God is going to punish. தேவன் தானே மாபெரும் கொடுவீச்சியோராய் இருக்கிறார். They are going to see their own eyes. அப்படி சொந்த கண்களால் பார்ப்போகிறோம். The children will be dying. God is going to prove His holiness. God is going to prove His magnificent life. God is going to prove about Himself. தேவன் தானே செய்ய போகிறார். தேவனுடைய பிள்ளையே, இருள் நாளுக்குள்ளே கர்த்தர் உன்மேல் உதிப்பார். கர்த்தர் உன்மேல் உதிப்பார். எஸ், தேவன் உங்கள் மேல் உதிக்கிறது நீங்கள் பார்க்க போகிறீர்கள். Church of the Lord, தேவனுடைய சபையே சோர்ந்து போகாதே. தேவனுடைய சபையே சோர்ந்து போகாதே. Don't see the situation, look at the Savior. சூழ்நிலையை பார்க்காதே. If you are seeing the situation, நீ சூழ்நிலையை பார்ப்பாய் என்று சொன்னார், you may put your eye and it down. ஒரு தலையை துணிந்து வைப்பார். ஆனா என் தேவன் சொல்வது என்ன தெரியுமா? நான் உன்னை வர்த்திக்க பண்ணுவேன், நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். Yes, God may face lot of difficulties, God may face lot of problems, God may face lot of persecutions, God may face lot of wars, God may face lot of failures, but my God is with you, my God can hold you. உலகம் தானே அநேக பாடுகள் அனுபவிக்கும், உலகம் தானே அநேக பிரச்சனைகளுக்குள் சொல்லும், உலகம் தானே அநேக உபத்திரவங்களுக்குள் சொல்லும், உலகம் தானே என்ன சில பிரச்சனைகளை பார்த்துதான் போகிறது, உலகம் தானே அழிவை காலத்தான் போகிறது. ஆனாலும் கர்த்தர் மேல் உதிக்க போகிறார். ஹல்லேலூயா. தேவன் மேல் உதிக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் காணப்படும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையா, the God's glory will be upon you. கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் காணப்படும். இது என்ன சொல்கிறது? தேவன் எவர்களை முக்கிரித்தாரோ அவர்களை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். God has said you while you are in mother's womb, உங்களுடைய தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போது கர்த்தரை தெரிந்து கொண்டார். தேவனுடைய பிள்ளையே, you are not alone. நீ தனியாக இருக்கிறேன்னு சொல்ல வேண்டாம். வார்த்தைகள் தீர்மானம் மரணம் வார்த்தை என்ன பேஸ் சாரி விக்டோரியா don't please repeat that word. Why I should live, why you want to live, Lord help me. Don't say that word again. My God is the God of life. He is going to give life to you. if தேவன் ஜீவனுள்ள ஆண்டவர் அவர்களுக்கு ஜீவனை தரப்போகிறார். If your life is not settled again, if your life is not built again, come on to me. I will leave this place and go back. வாழ்க்கையில் நடைபெறும் சொல்வா, நான் ஒழித்து விட்டு போய்விடுகிறேன். My God is the God of truth. He is the God who keeps covenant. அவர் வார்த்தையின் தேவன், வார்த்தையினுடைய இலக்கிற தேவன். அவரால் ஆகாது ஒன்றுமல்ல, அவரால் ஆகாது ஒன்றுமல்ல, அவரால் ஆகாது ஒன்றுமல்ல, அவரால் ஆகாது ஒன்றுமல்ல, அவரால் ஆகாது ஒன்றுமல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும். எதனால வேதனைப்பட்டு இந்த வார்த்தை வரும்போது யோசித்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறாயோ, இந்த வார்த்தை வரும்போது ஜெபிக்க ஆரம்பிக்கிறாயோ, உனக்கு என் தேவன் சொல்லுவது, உங்களுக்கு என் தேவன் சொல்லுவது, உங்களுக்கு என் கர்த்தர் சொல்லுவது, உங்களுக்கு என் கர்த்தர் சொல்லுவது, நீங்கள் மேன்மையை காண்பீர்கள், நீங்கள் மேன்மையை காண்பீர்கள். உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையை கர்த்தருடைய கரங்களில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பெரியவர், அவரால் ஆகாதது ஒன்றுமல்ல. வேதம் சொல்கிறது, அவர் பெரியவராயிருந்து காரியங்களை கட்டவராய் இருக்கிறார். முடியாது என்பதை முடிக்கிறவர் கர்த்தர். You may say it will not happen, but my Bible says my God tells
நிரூபிக்க போகிறார். What are the things Job lost? He got a double portion of blessing. யோபு இழந்ததை இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்டான் அல்லவா? யோபு இழந்ததை இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்டான் அல்லவா? இந்த ஒரு வாரமா பட்ட பாடுகளுக்கு கண்ணீர் பதில் உண்டு அல்லவா? Last 1 week when you saw the children after they left, my God turns to you, He will give it back again. தேவன் திரும்ப கொடுக்கிறவராக இருக்கிறார். வேதம் விதமாக சொல்கிறது, ஜனங்களை மூடினாலும் கூட கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை காணப்படும். தேவனுடைய பிள்ளையே, this part whole world, இந்த உலகத்திற்கே, but for the church God has given a particular word. சபைக்கு தேவன் சரியான ஒரு வார்த்தை கொடுத்தார். வாசிங்க மறுபடியும் எரேமியா 10:30-19. எரேமியா 30:19. அவைகளில் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவைகளில் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் கேட்கும். ஹalleluya. From the church, the people, those who are hearing the word of God, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளையே, from you God says praises will start. துதிகள் உண்டாகும். Not only that, singing will be there, dancing will be there also. ஆடலும் பாடலும் காணப்படும். கர்த்தருடைய பிள்ளையே, God child, don't worry, you are going to see the glorious thing. தேவனுடைய நாமத்தின் மகிமையான காரியத்தை பண்ண போகிறாய். You are not the people of murmuring. நீங்கள் முறுமுறுக்கிற ஜனங்கள் அல்ல. You are the people, not the people of getting angry. நீங்கள் கோபத்தில் ஜனங்கள் அல்ல. You are the people praising God. தேவன் உங்களை துதிக்க வைக்கொள்ள மாற்றப் போகிறார். அவையிலிருந்து துதியும் ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் கேட்கும். Until today we say, you face not a problem, sir. You shed tears, sir. இதுவரைக்கும் சொல்லிக் கொடுக்கிறோம். அநேக பாடல்களை பார்த்து விட்டேன் ஆண்டவரே. அநேக கண்ணீர் சம்பந்தித்து ஆண்டவரே. But my God is going to do great thing in your life. என் தேவன் வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை செய்வதாக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய ஜனங்களாக இருக்கிற நாம் தானே எவ்விதமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய ஜனங்களாக இருக்கிற நாம் தானே எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய ஜனங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் தானே எவ்விதமாய் காணப்படுகிறோம். இந்திய தேசத்திலே ஒரு இந்திய தேசம் முழுவதுமாக பெரிய விபத்து நடப்பதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். Big accident is going to happen in India. Earthquake is going to happen in India. Famine is going to happen in India. Yes. So many things are going to happen. இந்தியாவிலே பல பாடுகளை நாம் பார்க்க போகிறோம். பிள்ளைகளை வைத்துக் கொள்கிறமே பெற்றோர்களே, பிள்ளைகளுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்கள். The people, those who are having children, please, I humbly request you, please uphold your children in prayer. உங்கள் பிள்ளைகளை ஜெபத்தில் தாங்குவர்களாய் காணப்படுங்கள். So many youngsters are going to die. அநேக வாலிபர்கள் மரிக்கப்படுது. But our children will not. நம்முடைய பிள்ளைகள் மறைக்க மாட்டார்கள். Our children will not face any accident. நம்முடைய பிள்ளைகள் ஒரு விபத்தை காண மாட்டார்கள். Our children will not get anything because my God told me I got it from the God. So I have all the hope. Our children will not face anything. சபையை சேர்ந்த ஜனங்கள், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் கஷ்டங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் போக மாட்டார்கள். கர்த்தருடைய காப்பாற்றுவராய் இருக்கிறார். But the world, youths are going to die. Yes. கர்த்தர் காக்கிறவராய் இருக்கிறார். தேவன் பெரியவர், தேவன் மகத்துவமானவர். But youth, please read the word of God and pray. வாலிபர்களாக இருக்கிற நீங்கள் தானே வேதத்தை வாசித்து ஜெபிக்கலாக மாறுங்கள். வேதத்தை வாசித்து ஜெபிக்கலாக மாறுங்கள். Youth, please read the word of God and spend time with God because God wants you to become a great leader. தேவன் உங்களை நல்ல தலைவராக மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். So, in this day, the year of the first, you please take decision. இந்த முதல் நாளிலே தேவ சமுத்திரத்தில் நீங்கள் தானே ஒரு நல்ல ஒரு வாக்கு எடுத்துள்ளாய் காணப்படுகிறீர்களா? தேவனுடைய பிள்ளையே, in Ambur, please write it down. It's among the pastors, 5 pastors will go to die. In Tirupati area, 5 pastors will go to die.
their accident will be worst accident. Death will be increased in Tirupattur district, but among that we will not face any death. நம்முடைய வாழ்வில் ஒன்று காண முடியாது. In Tamil Nadu, we will not see any death party to come and with full majority. It is going to become the majority என்பது தமிழ்நாட்டில் கிடைக்கவே கிடைக்காது. அப்படி வந்தாங்க கூட ஏமாற்றி வருவார்கள், மத்தியில் இருக்கிறவர்கள். Some people will come and say, yes, but my God will not allow those things. தேவன் விடுதலுக்குள்ளாய் காணப்படவில்லை. தேவனுடைய பிள்ளையை நான் கடந்த முறை சொன்னதில் வாக்குல ரஜினி அரசியலுக்கு வரமாட்டார். ஞாயிற்றுக்கிழமை சொன்ன he will not come to party because God will not allow him to come. He is not a man to take decision. So God will not. Not only that, another party wants to use him. So God stopped him. God only made confusion in him. But same God is growing another actor. Well, don't do it. கர்த்தர் காரியங்களை வாய்க்கப்படவாயிருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, தேவ ஜனமாயிருக்கிற நாம் தானே காணப்படட்டும். வர்த்திக்க பண்ணுவேன் உன்னை. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நம்மை வர்த்திக்க பண்ண போகிறாரா? யாக்கோபு 1:17. யாக்கோபு 1:17. நன்மையான எந்தையும் பூரணமான according to James 1:17, the goodness and the power of the Holy Ghost will come upon us from heaven. பரலத்திலிருந்து உண்டாகிறது கர்த்தருடைய பிள்ளையே. You people are going to get spiritual blessings right now. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெறுவதாய் காணப்படுகிறீர்கள். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய ஜனமாய் இருக்கிற நாம் தானே God wants to use us for his glory. அவருடைய மகிமைக்கு தேவன் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். So please spend time with God and ask God for the spiritual gifts. God is going to bless you all with spiritual gifts. You people are going to get a prophetical gift. You people are going to get a healing gift. You people are going to get a God of wisdom spirit. Yes, you people are going to receive. குணமாக்கு வல்லமை கற்று தருகிறார் இருக்கிறார். தீர்க்கதரிசி வல்லமை கற்று தருகிறார் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆவியை பகுத்தறிவு வளர்த்து தருகிறார் இருக்கிறார். This is the race. இது நாட்களாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் முதலாவது உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையை வர்த்திக்க பண்ண போகிறார். First God is going to multiply in you all in spiritual life. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தருடைய பிள்ளையே, இதுவரை ஆவிக்குரிய வாழ்க்கை வறண்ட நிலமா இருக்கிறது சொல்கிறீர்களா? Lord, I have not used Lord, நான் பயன்படுத்தப்படவில்லை சொல்கிறா? From today, ask God, what are the things you are going to ask God? God is going to give, because He is the God who gives promises. தேவனிடத்தில் என்னென்ன கேட்கிறீர்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். காரணம் என்ன? அவர் வார்த்தையில் உண்மையான தேவனாய் இருக்கிறார். ரூத் 2:12. நியாயாதிபதிகள் எடுத்து கொடுத்த ரூத் 2:12. ரூத் 2:12. கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலின் நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். Through God you are going to get a fullness of blessing. இயேசுவாலே நிறைவான பலன் கிடைக்கப் போகிறது. In this world the people those who are believing Him, இந்த உலகத்தில் யாரெல்லாம் தேவனை நேசிக்கிறார்களோ, in this people those who are given their life to God, இந்த உலகத்தில் எந்த மனிதன் தேவனுக்கு தன் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறானோ, in this world one who dedicated his life for God, தேவனுக்கு தன் வாழ்க்கையை எந்த மனிதன் அர்ப்பணித்திருக்கிறானோ, he is going to bless it socially. சமூகத்திலே ஆசீர்வாதமாய் காணப்பட்டுக் கொண்டிருப்பாய். Until you are telling Lord, I am not blessed in social life, Master. சமூக வாழ்விலே ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயா? எங்க முழுக்க கர்த்தர் தரப்போகிறார். மனிதன் உன் கதவை அடைத்திருக்கலாம். Not man, the friend of you. உன் நண்பன் உன் கதவை அடைத்திருக்கலாம். உன் நண்பன் உன் கதவை அடைத்திருக்கலாம். But my God is the true friend.
என் தேவன் நித்திய சிநேகிதராய் காணப்பட்டுக் கொள்கிறார். My God is going to open a new doors for you. என் தேவன் உனக்கு புதிய வழிகளை திறக்க வல்லவராய் இருக்கிறார். You are going to have a great life in church also. சமூகத்திலே ஒரு பெரிய ஆசீர்வாதமான வாழ்வை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். தேவனுடைய பிள்ளையே, the people those who are coming to God, if they ask God, they are going to get it back again. தேவனுக்கு வருகிறவர்களுக்கு தேவன் திரும்ப தர வல்லவராய் காணப்படுகிறார். அறிவங்களே கூப்பிட்டாங்க என்ன பண்ண முடியாதுங்க. பேர் என்ன இல்லைங்க பேசிருந்தானுங்கிறாங்க. ஒரு நல்லா அதை இழந்துட்டு தானே பேசினுக்கிறாங்க. நீ அப்போன்னு பாக்குறாங்க. ஏன்னா அவங்க கவர்த்தி விட்டு கொடுக்கூடாதுன்னு இருக்கிறாங்க. அதுக்கு கூட அந்த மேனேஜர் ஒன்று தான் அவன் அது காரணமா இருக்கான். இல்லை ஓனர்கள் அப்போ கூப்பிட மாட்டாரு. அந்த மேனேஜர் ஒன்று தான் கரெக்டானே. அந்த மேனேஜர் ஒன்று தான். ஆனால் கர்த்தரால் ஆனது ஒன்றுமல்ல. உன்னை தேடி வரும் வாடகையை விட்டு விடாது. கர்த்தர் உன்னை வேண்டுவளவாய் இருக்கிறார். எஸ், people may stop, but my God is there to open a door for you. If my God opens the door for you, nobody can close the door. தேவன் உனக்கு வழி திறப்பார் என்று சொன்னால் யாராலும் பூட்ட முடியாது. தேவனுடைய பிள்ளை 1 சாமுவேல் 9:6 First Samuel 9:6. 1 சாமுவேல் 9:6. அதற்கு அவன், இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். அவர் பெரியவர். அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். ஹல்லேலூயா. அங்கே போவோம். ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான். There is a man in that city. That man is called godly man. தேவனுடைய மனிதன் ஒருவர் காணப்பட்டாராம். Bible says he is big. அவன் பெரியவனாய் காணப்பட்டானாம். What are the things the man said it is going to happen? அந்த தேவ மனிதன் என்ன சொன்னானோ அதெல்லாம் அப்படியே நடக்க போகிறது. தேவனுடைய பிள்ளை, that is the power. அதான் நிலைமை. If you want to become the man, one who does according to your word, வார்த்தையின்படி நடக்க வேண்டுமா? Be a man of God. தேவனுடைய மனிதனாய் காணப்படும். My Bible says there is a man that city, he is big man. What are the things he says it is going to happen, it will happen. தேவனுடைய மனிதன் பெரியவர். அவர் எல்லாம் தப்பாம நடக்கிறது. இந்த வார்த்தை வச்சு நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, இந்த வார்த்தை சொல்றதுக்கு நீங்க சரிங்க ஆண்டவரேன்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, செய்யறப்பான்னு சொன்னாரு. I asked God, this verse is like this, so I have to get it first. நான் எனக்கு தேவை ஆண்டவர் சொன்னேன். அது மாத்திரம் இல்லை, சாரி ஆண்டவரே, இதுவரை ஒன்று யாரையாவது ஒருத்தரை எங்க இருக்கிறாங்களோ தெரியாது, அவங்க பேரை சொல்லி ஜெபிச்சா அவங்க கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூன்றையும் காண்பிக்கிறீங்களா? நான் ஒழித்துக்கு நான் ஒற்றுக்கொள்கிறேன்னு சொன்னேன். I asked God, if I pray for anyone, Lord, I want to know about the past, present and future. If you telling me, I am ready to come. ஆண்டவர் சொன்னாரு, டேய் என்னடா கேட்குற? ஆண்டவர் நான் தான் கேட்டேன். ஆண்டவர் எஸ் யூ காட் இட் சொன்னாரு. அன்னையிலேருந்து திமிரி இருந்துச்சு நினைக்கிறேன். யாரை போதாலும் கவலைப்படுறது. போய் உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணோன்னா ஆண்டவர் அவங்க எப்படிங்கிறாங்க. ஆண்டவரை வேற ஒன்றுமே பண்ண மாட்டேன். நான் தமாஷா சேர்த்து சொல்லுவேன், கல்லறையும் கட்டுவேன், கட்டடமும் கட்டுவேன். I can build cemetery or big building. What do you want? So, தேவனுடைய மனிதன் பெரியவனாக மாற்றுவது கர்த்தருடைய வேலை. You people are godly people. நீங்கள் தேவனுடைய ஜனங்கள். You are not ordinary one. சாதாரணமானவர் அல்ல. அல்லேலூயா. சாதாரணமான கர்த்தருக்கு கர்த்தர் துதிப்போமா? அல்லேலூயா. நான் என்ன சொன்னேன்? சாதாரணமான கர்த்தரை உயர்த்தி கரங்களை விட்டு கர்த்தருக்கு துதிப்போமான்னு சொல்லிட்டு நானும் அல்லேலூயா சொன்னேன். நீ போட்டா நாங்களும் போடுறோம்டா. தேவனுடைய பிள்ளையே, நாம் யாராக இருக்கிறோம்? தேவனுடைய மனிதனாக மாறுவாயா? If you become the godly man or godly woman, what are the things you are going to tell you to happen? God is going to answer your words. God is going to use you in a mighty way. God will use you for His glory. You can man of building. You can man of desire. So, தேவனோடு இருப்பாய் என்று சொன்னார். தேவனுடைய மனிதனாக இருப்பாய் என்று சொன்னார். கர்த்தர் பெரிய கனச்சோழராக இருக்கிறார். தேவனுக்கு தேவை தேவனுடைய மனிதர்கள், தேவனுடைய பிள்ளையே.
இந்த 2021 ஆண்டிலே தேவனுக்கு தேவை தேவனுடைய மனிதர்கள். தேவ மனிதன் யார் வருகிறானோ, தேவ மனிதன் யார் இருக்கிறானோ அவன் தான் அரசனை கலப்பான். தேவ மனிதன் யார் இருக்கிறானோ, தேவனுக்கு யார் இருக்கிறானோ, தேவனை போல யார் இருக்கிறானோ, தேவனை யார் சொந்திருக்கிறானோ அவன் தான் சவாலுடன் இருப்பான். தேவனோடு யார் இருக்கிறானோ, தேவனை யார் உயர்த்துகிறானோ, தேவனை யார் மறந்திருக்கிறானோ, தேவனை யார் கனப்படுத்துகிறானோ அவன் தான் கலங்கமில்லாமல் இருப்பான், கலக்கிறவனாய் காணப்படுவான். God wants you to be like that. தேவன் மனிதனாக இருக்கணும்னு சொல்றார். If you are a godly man, if you are a man of God, you can change the world. You can change the world. You can change the world because you godly man. தேவனுடைய மனிதன். Hallelujah. 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 சொல்லுமா அப்பா அப்பா தேவ மனிதனாக தேவ மனிதனாக தேவ மனுஷியாக தேவ மனுஷன் இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ஒப்புக் Let us கொடுக்கிறேன். commit our life, Lord. I give my life for godly man, Master. I will not live like others, Master. My life is for you, Master. You died for me, risen for me, living for me, Master. You are interceding for me, Master. You are preparing place for me, Master. You are going to come back again for ஆண்டவரே, நீங்க எனக்காக மரித்தீர் ஆண்டவரே, எனக்காக உயிர்த்தீர் ஆண்டவரே, எனக்காக ரத்தம் சிந்தினீர் ஆண்டவரே, எனக்காக வரப்புகிறீர் ஆண்டவரே, எனக்காக மறுத்து பேசுகிறீர் ஆண்டவரே. நான் உங்களுடைய மகனாக இருக்கட்டும் ஆண்டவரே. தேவனுடைய பிள்ளையே, தேவ மனிதனாக காணப்படுவாயா, தேவ மனுஷியாக இருப்பாயா? இந்த ஆண்டு சவால் விடுகிறார் என் ஆண்டவர். If you want to do, if you want to get whatever things you want of, be a man of God. கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? தேவ மனிதனாக இருந்துப்பா, தேவ மனுஷியாக இருந்துப்பா. தேவனுடைய பிள்ளை இருந்த இடத்துல இருந்து கொண்டு எல்லாத்தையும் வர வைக்கலாம். நம்ம தேடிக்கொண்டு இருக்க அவசியமே இல்லை. நான் யாருக்கு தான் பண்ணுகிறேன். ஏதாவது கஷ்டம்னா கூட அதுவும் பர்டிகுலரா பாவம். ஒரு முறை தமாஷா ஜெபம் பண்ணும்போது நிறைய ஷர்ட் போட்டு வந்தார். அன்று வந்து சொன்னேன், அந்த மகன் பாரு சின்ன பையன், அவருக்கு நல்லா ஷர்ட் போட்டுக்கிறான். அவங்ககிட்ட நீங்க பேச நான் வர அவனையே ஒரு ஷர்ட் கொண்டு வர நான் சொன்னேன். ஆண்டவர் கொண்டு வந்திருந்தார். தேவன் எப்படி செய்வார்? தேவன் ஆகாது ஒன்றும் இல்லை. அப்படி யோசிப்பார். தேவன் என்னை நடந்தது ஆச்சரியமாக காணப்படும். சிலர்கிட்ட போராடி வரணும், அவங்க பின்னாடி இருப்பாங்க. பாபு கிட்ட பாபு நீ கொடுத்துதான் அவனு கேட்பான். அந்த பிள்ளைங்க நான் பிள்ளைங்க மாதிரி எடுத்து போய் சொல்லணும். என்ன அது கூலி கொடுத்தாங்க வாங்கலாம். தேவனுடைய பிள்ளையே, நாம் கேட்பதை பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 26:12-13 Genesis chapter 26 verse 12 and 13. ஈசாக்கு அந்த தேசத்திலே விளைவித்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். My Bible says Isaac was serving the Lord years together. சொல்லுங்க, ஈசாக்கு விதவித்துக் கொண்டே இருக்கிறான். 1 year God remembered him. When God remembered on that year, he became a blessed man. தேவன் அந்த மனிதனை நினைவு கூர்ந்தார். அவனை நினைவு கூர்ந்து அவனை ஆசீர்வதித்தபடினாலே மகா பெரியவனாக மாறி போனான். தேவனுடைய பிள்ளையே, இந்த ஆண்டு கர்த்தர் உங்கள் பொருளாதாரத்தில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்க பொருளாதாரம் எவ்வளவு வந்து அவ்வளவு சம்பாதியம் கொடுப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, God is going to multiply. If it is not, if my God is not going to multiply, you please come and ask me, because my God told me to tell. தேவன் சொன்னார் அத்திக்க பண்ண போறேன்னு சொல்லி. இந்தியாவில் தமிழை தான் பார்க்க போறீங்க. இந்தியாவில் பஞ்சத்தை தான் பார்க்க போகிறீர்கள். இந்தியாவில் உபத்திரத்தை தான் பார்க்க போகிறீர்கள். இந்தியாவில் இருளைத்தான் பார்க்க போகிறீர்கள். In India you are going to see famine. In India you are going to see lot of earthquakes. In India you are going to see lot of worse things only. Yeah, tsunami may come. It is stopping. Tsunami இன்னும் வராம காத்துக்கிட்டு இருக்குது. அது கர்த்தருடைய கிருபையினாலே தான். போன ஆண்டிலே வந்திருக்க வேண்டியது கர்த்தருடைய கிருபை. இன்னும் ஜெபிக்க கிறிஸ்தவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அப்படினாலே
இன்னும் ஜெபிக்கும் கிறிஸ்துவர் தமிழ்நாட்டில் இருக்கிறபடினாலே அது தள்ளி போய் கொடுத்திருக்க, அது வராமல் இருக்காது, வரத்தான் போகிறது. Yes, tsunami is going to come. I don't know when it is coming, but we should pray for that also. In this situation, God will bless you. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நீங்கள் ஐஸ்வர்யத்தை காணப் போகிறீர்கள். Hallelujah. Hallelujah. தேவனுடைய பிள்ளையே, in economical also you are going to grow. பொருளாதாரத்திலும் கூட நீங்கள் ஒரு பெரிய வளர்ச்சியை காணப் போகிறீர்கள். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி கர்த்தரை மையப்படுத்தாம இதெல்லாம் போய் சொல்லுங்க பார்க்கலாம். நீ சொல்றீங்களா? நான் என்ன சொன்னேன்? விசுவாசிக்கிறவங்க கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்தாம இதெல்லாம் போய் சொல்லுங்க சொன்னேன். தேவனுடைய பிள்ளையே, நாம் விசுவாசிகளாய் மாறுவோமா? விசுவாசிகளாக மாறுவோமா? என் தேவன் உங்களை செய்ய போகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, அடுத்த ஆண்டு நீங்கள் முடியும் பொழுது இந்த நாளிலே அநேகருடைய வாழ்க்கையை கத்தவர்த்திக்கப்பட போகிறார். அநேக பிள்ளைகளின் வாழ்க்கை ஆசீர்வாதம் இருப்பதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். குடும்பங்கள் இணைகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் எல்லாரும் செய்ய போறாரு. கர்த்தர் மகிமையான காரணம் செய்ய போறாரு. கர்த்தர் மகத்துவமான காரணம் செய்ய போகிறார். தேவன் பொய் உரையவர் அல்ல, அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். தேவனுடைய பிள்ளையே, my God is a God of multiplication only. அவர் பெருக்கி கொடுக்கிற கர்த்தர் அவர். எத்தனை பேர் வீட்டை பெருக்கிறீங்க? ஆண்கள். நான் பெருகல பாப்பா. நீ பெண்கள் எல்லாம் பெருக்கினாங்கன்னா அந்த நீளமான தொடர்பு தெரிஞ்சுன்னு அது இடுப்பு கூட வளையாது. அது கூட ஸ்லோவா தான் இருக்குது. ஷோகேஸ் பொம்மைகள் ஆயிட்டாங்க. ஆனா ஆண்கள் பெருக்கினாதான் சுத்தமா பெருப்பாங்க. அதான் அதுவும் நானே பெருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, நாம் விகிதமாய் காணப்படுகிறோம். ஆனால் கர்த்தர் பெருக்கப்படுவது என்பது மாபெரும் ஆசீர்வாதம். தேவன் பெருக்க செய்கிறது என்பது, God multiplies, it will be great multiplication because he is the God, one who created everything. தேவன் சிருஷ்டிகர்த்தராய் இருக்கிறபடினாலே அவர் அதிகமாக பெருக்கப்பட போகிறார். இந்த ஆண்டு உலகத்தை பார்க்கும் பொழுது, விசேஷமாக இந்தியாவை பார்க்கும் பொழுது நடக்காது என்பதை போல்தான் காணப்படும். இந்த செய்தியை நீங்க வெளியே கேட்டுட்டு போயிட்டு இன்னும் ஒரு 3 நாளைக்குள்ள ஒரு பாருங்க பார்ப்பீங்க, ஐயோ இந்த செய்திக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையா சொல்லுவீங்க. ஆனா விசுவாசிங்க அற்புதத்தை காண போகிறீங்க. The people, those who listen this word, if you go away, what are the things what's going to happen in the world? You will tell it is not the word, it's the fact word. But believe God is going to make you as a great vessel. The விசுவாசிகள் கர்த்தர் உங்களை பெரியவர்களாக மாற்ற போகிறார். குறுகி போவதில்லை. தேவனுடைய பிள்ளையே, குறுகி போகிற வழக்கு நமக்கு இல்லை. They will not become few. குறுகி போவது நமக்கு அல்ல. குறுகி போவது பிஜேபிக்கு, குறுகி போவது குறுகி போகிறது அவர்கள் தான். கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அதை கர்த்தர் சென்ற கண்டிருக்கிறார். சேத்துல முடிச்சுட்டா வந்துருமா? அதை கர்த்தருடைய தோழராக இருக்கிறார். தேவனுக்கு விரோதமாக ஏழுமுறை தேவனுக்கு வைப்பதே கிடையாது. அதற்காக ஒரு விலை கொண்டு வர கர்த்தர் நியாயம் செய்வீங்க. தேவனுடைய பிள்ளையை தேவன் பெரியவராய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அரசியலிலே விளைவை காணப்படுவீர்கள், உங்கள் குடும்பம் விளைவதை நீங்கள் காண மாட்டீர்கள். இந்த ஆண்டு உலகத்தில் இருள் இருக்கும், உங்கள் குடும்பத்தில் இருள் இருக்காது. இந்த ஆண்டு உலகத்திலே மாபெரும் போராட்டங்கள் காணப்படும். This year world may face lot of darkness, but in your family you will not see any darkness. In this year people may face lot of death, but death will not happen in your family. நீங்கள் குறுகி போக மாட்டீர்கள். Hallelujah, 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 hallelujah. People of God, we will not become few. நாம் குறுகி போகவே மாட்டோம். ஆண்டவர் கேட்கிறார், God, why I should be in Ambur, Master? Please take me from Ambur, Lord. It is not at all good for me to stay in Ambur. அந்த ஆம்பூர்ல இருப்பதற்கு எனக்கு விருப்பமே இல்லை ஆண்டவரே, என்னை விட்டு கொண்டு போய்விடாங்கன்னு கேட்டேன். ஆண்டவர் சொன்னாரு, you be here only. நீங்க தான் இங்க தான் இருக்குன்னு சொன்னாரு. Why not? I know the time. எனக்கு நேரம் தெரியும். Until the time you have to be silent. அது வரைக்கும் நீ பொறுமையோடு தான் இரு.
Upon the father, the people those who are doing illegal things they are doing. But I am not. அந்த இப்படி பட்டவங்களாம் வளர்ந்து கொண்டு இருக்கிறான், கடுமையிலான இருக்கலாம், பாவத்துக்குலாம் அப்படி இருக்கிறான்னு சொல்லும்போது ஆக சொல்றாரு, I know you be silent. கர்த்தர் பொறுமை காக்க வைக்கிறாய் காணப்படுகிறார். அதை போலத்தான் 1 2 3 பேர் வாழ்க்கையில பொறுமையை காக்க சொல்கிறார். தேவன் பொறுமையோடு இருந்து உங்களை கனப்படுத்துவேன் என்று சொல்லி 1 முதல்ல 2வது ரோல 3வது 1 2 3 4வது ரோல 3 பேரையும் கர்த்தர் செய்ய சொல்கிறார். பொறுமைக்காரர்கள் நான் உங்களை உயர்த்துகிறாய் காணப்படுவேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தர் சொல்கிறார், ஆகாதது என்பது ஒன்றும் அல்ல, நான் உன்னை தூணி குறுகி போக பண்ண மாட்டேன், அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. உலகத்தான் ஒருத்தன் இளையராஜா பேசி பாட்டு பாடி அவனையால உயர்த்த முடியும் சொன்னான். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதா, தேவன் உன்னை தெரிந்து கொண்டது வித்தியாசமானதற்காக. நீ வெற்றி வெளியே வந்து பார். உனக்கு வியாதிகள் அல்ல, உனக்கு போராட்டங்கள் அல்ல, உனக்கு மனக்காசங்கள் அல்ல, உனக்கு விரோதமாய் உருவாக்கிறவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களையே உறவுகளாய் இருக்கும் பொழுது அவர்களையே கர்த்தர் மரணத்துக்குள் கொண்டு சென்றார். அந்த 3 பேர் இங்க வந்திருக்கிறாங்க. அவருடைய மனதை நீங்கள் சீக்கிரம் காண்பீர்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ரொம்ப தனியா ஸ்பெஷலா வந்துட்டோம். தேவன் ஜனங்களாக இருக்கிற நாம் தானே மகிமையோடு கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்போமா? அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. தேவன் நம்மை மகிமைப்படுத்த போகிறார். அல்லேலூயா. God is going to glorify us. தேவன் நம்மை மகிமைப்படுத்த போகிறார். இன்னைக்கு எத்தனை பேர் பேரண்ட் லெவல்ல பண்ணீங்க? ஒரு புள்ள வந்து வீட்டுக்கு ஏறி வந்துச்சு. எத்தனை பேரு தெரியும்? நீங்க 3 பேரா? தேவனுடைய பிள்ளையே, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. நாம் போடுறோமே, இது நான் போட தப்புன்னு சொல்லவே மாட்டேன். இதனால தேவனுடைய நாம மதியம் பண்ணனா போடாங்க. நல்ல உடை உடுத்துங்க, அது நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன். உடலை மறைக்கதான் உடலை காண்பிக்க உடை உடுத்தினால் அது தேவனுக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். அதனால உடை உடுத்துவதிலும் கூட நாம் காரணத்திற்காக காணப்படுகிறோம். அதெல்லாம் போகட்டும். மகிமைப்படுத்த போகிறார் தேவன். எவர்களை முன்குறித்தார் அவர்கள் மகிமைப்படுத்துகிறார். ரோமன் 8:28, ரோமர் 8:28. ரோமர் 8:28 அன்பியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். தேவனுடைய பிள்ளையே, God has a plan, so God has called you. தேவன் உன்னை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறபடினால் தேவன் உன்னை அழைத்தார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள், the people those who are called by God for purpose, if they love, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் அவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது everything will become good. எல்லாமே நன்மைக்கு எதுவாய் நடக்கும். எல்லாமே நன்மைக்கு எதுவாய் நடக்கும். Please listen. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு, God has a plan on you, for that only God has called you. தேவன் உன்னை குறித்து நோக்கம் வைத்திருக்கிறபடினாலே தேவன் உன்னை அழைத்தார். The God who called you is so faithful. He has done a plan on you, so you have to love him. அவரிடத்தில் தீர்மானம் வைத்தவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் அவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது சகலத்தையும் நன்மைக்கு எதுவாய் மாற்றுவாராம். தேவனுடைய பிள்ளையே, அவரிடத்தில் அன்பு கூறுகிறோமா? If we love God, தேவனுக்கு அன்பு கூறுவோம் சொன்னா எல்லாமே நன்மைக்கு எதுவாக நடக்கும். அதைத்தான் நீங்கள் நாட்டிலே காணப்படுவார்கள்.
தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் கொரோனாவை மாத்திரம் நன்மையாக மாற்ற மாட்டார். நமக்கு விரோதமாக இருப்பவர்களை கர்த்தர் நமக்கு நன்மையாக மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் படிக்க வச்சுன்னா அதெல்லாம் ஆண்டவரை கொடுத்துறாரு. பாதுகாப்பு கொடுத்துறாரு. தேவன் எல்லாவற்றையும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். தேவனால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. கர்த்தர் பெரியவராய் காணப்படுகிறார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டுள்ளார். அவரிடத்தில் அன்பு குரலுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். ஏசாயா 60:1. ஏசாயா 60:1 மனப்பாடம். கர்த்தர் மகிமை உன்மேல் உதித்தது. Arise and shine. Your light has come. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. God's glory has seen upon you. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. Yes. Arise and shine. இப்போதான் தீர்மானம் எடுக்கிற நேரம். எழும்பி பிரகாசி. Without arise you will not shine. எழும்பாவிட்டால் பிரகாசிக்க முடியாது. You please arise. எழும்பு. எழும்புவாயா? Brother, the last row, I'm speaking to you. கடைசியில் என் சகோதரா, உனக்கு தான் சொல்லுகிறேன், எழும்பு. பார்க்காத நீதான். எழும்பு, எழும்பு, பிரகாசிப்பார். எழும்பு, பிரகாசிக்க போகிறார். God has called you to shine on him, on you. தேவனுமே பிரகாசிக்க விரும்புகிறார். எழும்பு, பிரகாசி. Your light has come. உன் ஒளி வந்தது. தேவனுடைய பிள்ளையே, எழும்பு, பிரகாசி. Why God has given sickness? ஏன் தேவன் வியாதியை கொடுத்தார்? In this sickness, you are going to see God's glory. In this sickness, you are going to see God's love. In this sickness, you are going to see Lord's answer. இந்த வியாதியிலே கர்த்தர் வல்லமையை காணப்போகிறார். இந்த வியாதியிலே கர்த்தருடைய அன்பை காணப்போகிறார். இந்த வியாதியிலே கர்த்தருடைய மகிமையை காணப்போகிறார். இந்த வியாதியிலே கர்த்தர் உன்னை கொண்டு செய்கிறதை காணப்போகிறார். There is a purpose. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஹல்லேலூயா. வார்த்தையை கேட்டுக்கொண்டு கருமையான கர்த்தருடைய பிள்ளையே, arise in 2021. This is the time for you to arise. If you are not arising, God will make another man to arise. நீ எழும்பாவிட்டால் இன்னொரு கர்த்தர் எழுப்புகிறவராய் இருக்கிறார். God wants you. தேவனுக்கு தேவை நீயாய் காணப்படுகிறார். Yes, give your life totally to God. Surrender your life. வார்த்தை திரும்ப கற்பனை. வார்த்தை கொடுத்து விடு கர்த்தருக்கு. If you are ready to arise, எழுந்து ஆயத்தமாக இருப்பாய் சொன்னா, God will make you as a shining vessel. கர்த்தர் உன்னை பிரகாசிக்கப்படுவதாய் மாற்றுவாங்க. தேவனுடைய பிள்ளையே, தேவன் நம்மை பிரகாசிக்க பண்ண வேண்டுமா? தேவன் நம்மை பிரகாசிக்க பண்ண வேண்டுமா? நாம் எழும்புவோமா? இந்த ஆண்டு எழுப்புதலின் ஆண்டாய் காணப்படுவதாக, இந்த ஆண்டு மகிமையின் ஆண்டாய் காணப்படுவதாக. உலகத்திற்கு மாறுபட்ட ஆண்டு இது. Please don't see peace in this nation. இந்த உலகத்திலே, இந்த தேசத்திலே சமாதானத்தை காண முடியாது. Christians are going to face lot of difficulties. கிறிஸ்தவர்கள் இன்னும் கூட பாடுகளை அனுபவித்தான் போகிறார்கள். But God is going to fight for us. தேவன் நமக்கு அதிகமாக போகிறார். ஆமென். ஏது வச்சுக்கொள்ள, இந்த தமிழ்நாட்டில் மட்டும் 28 கோயில் இடித்து பண்ணா கேளுங்க. கர்த்தர் செய்றாரு கொஞ்ச நாள்ல. யார் யாரெல்லாம் எந்தெந்த இடத்துலாம் தேவனுடைய சமூகத்தை எதிர்த்தாங்களோ, யாரெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் இருப்பாங்களோ, யாரெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் இருந்தாங்க, விதவைகள் அந்த மாதிரி நீங்கள் பார்ப்பீர்கள். இல்லைன்னா வந்துருங்க. தேவன் சொல்லுகிறார், பேரோட யார் இடத்தோட கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் நமக்காக கவனம் போகிறார். God is going to fight for us. Yes, the people, those for taxes are, they will be no more. They may be a good prodigals are, but before my God, they are nothing. My God is going to fight for us. My God is going to be going. My God is going to go before us. Yes, தேவன் நமக்கு உண்டாக போகிறார். தேவன் நமக்காக கவனம் போகிறார். We will have a great life. நாம் நல்ல ஒரு ஆசீர்வாதமாக வாழ்வோம். நம் உலகம் அப்படி இருக்கவே இருக்காது.
சமாதானமான என்பது இருக்காத உலகத்துல கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிற நாமும் தேவ சமாதானம் நிரப்பப்படுவோம், தேவ ஆசீர்வாதம் நிரப்பப்படுவோம், தேவ பாதுகாப்பாக நிரப்பப்படுவோம். ஒன்று மாத்திரம் நம்ம உண்மையை சொல்ல முடியும், இந்த சபையில மரணம் என்பது இந்த ஆண்டு இருக்காது. நீங்க தைரியமா இருக்கலாம். ஏன்னா இங்கதான் அநேகர் மரண பயத்தோடு இருக்கிறீங்க. உனக்கு என்னாச்சு? கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், அவர் மாறாதவர், அவர் மகிமையின் தேவன். உங்கள் வாழ்க்கையை உயர்த்துள்ளவராய் இருக்கிறார், உங்கள் வாழ்க்கையை கனப்படுத்துள்ளவராய் இருக்கிறார், உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துள்ளவராய் இருக்கிறார், உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆஸ்வதிக்கொள்ளவராய் இருக்கிறார். என்ன ராஜு டைமாச்சுன்னு சொல்லுறாங்க, அது இல்லை, இந்த சோர்வை கத்தனைக்கு போடுறா இருக்கிறாரு. God can remove all your roads. அது உனக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும், அது உனக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும். ஆனால் ஏன் கர்த்தர் செய்ய போகிறார்? The people those who are opposed to you, the people those who are spoiled you, the people those who are in front of you, they will be putting their head down, but your head is going up. Hallelujah. தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் மகிமையின் தேவனாய் இருக்கிறார், கர்த்தர் அற்புதம் தேவனாய் இருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிறவரும், ஒரு கனத்துக்குரியவரும், ஒரு நன்மைக்குரியவருமாய் இருக்கிறார். சில பிள்ளைங்க இந்த அப்பா அம்மா ஜெபம் பண்ணுவாங்க. என்னம்மா அப்பா அம்மா ஜெபம் பண்றாங்கல்ல, அதுக்காக டாக்டர் கொடுக்க மாட்டாரு, கொடுக்க. இந்த சின்ன வயசுல உன்னுடைய கண்ணீருக்கும் பதில் உண்டு என்று நான் சொல்கிறேன். கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார், அவர் மகிமையின் தேவன், ரத்தம் தேவன், அவரால் அங்காதது ஒன்றுமே இல்லை. அப்படியே பழங்கள் படிக்க நன்றி வாழ்க்கணும். நன்றியோடு துதிக்கிறோம், நல்லவரே துதிக்கிறோம், மகிமையின் தெய்வமே துதிக்கிறோம், ஆராதனைக்குரியவரை துதிக்கிறோம், கனத்துக்குரியவரை நாங்கள் துதிக்கிறோம், ராஜாதி ராஜாவை நாங்கள் துதிக்கிறோம், மகிமையின் தேவனை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. அமெரிக்காவில் என்ன நடக்கிறது, ரஷ்யாவில் என்ன நடக்கிறது, சைனா என்ன நடக்கிறது, பாகிஸ்தான் என்ன நடக்குது, அர்ஜென்டினா என்ன நடக்குது, பெருவில் என்ன நடக்குது, ஆப்பிரிக்கா நடக்குது, குவைத்தில் என்ன நடக்குது, மஸ்கட்ல என்ன நடக்குது, சவுதி அரேபியா நடக்கும் போது, சிங்கப்பூர்ல, ஸ்ரீலங்காவில், மலேசியாவில், இந்தோனேஷியாவில், கனடாவில், லண்டன்ல, ஆஸ்திரேலியாவில், இந்தியாவில் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் வாங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் அற்புதமாக செய்ய போகிறார். அப்படியே கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தாரும் ஆண்டவரே, I enter into this new year, Master. நான் இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக வந்திருக்கிறேன் ஆண்டவரே. Lord, I want to be a man of blessing, Master. நான் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. If I want to become a man of blessing, I want to be live like you, Master. நான் ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் உண்மை போல இருக்க வேண்டும் ஆண்டவரே. வீணான பெருமை இருக்கக்கூடாது, அகந்தை இருக்கக்கூடாது. I should not have any guilty words, Master. Master, I want to be like you as a holy man. உண்மை போல ஒரு பரிசுத்தமான மாற்றம் எடுத்துக்கொள்ளுமா. Hey, this year God is going to use you. இந்த ஆண்டு தான் கர்த்தர் உன்னை கனப்படுத்தும் உயர்த்த போகிறார். Come back to God. Don't be there you are. Come back to God. எங்கே இருக்கிற அங்கே இருக்க வேண்டாம், ஆண்டவருக்கு வந்து விடு. Hallelujah. Hallelujah. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நல்லவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், மாறாதவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், மகிமையின் தேவனே நாங்கள்